உண்மையாகவே நமக்கு நிறைய தடைகள் இருக்குது, அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரணும். அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம். நல்ல சினிமாவை பாருங்கள், நல்ல கருத்துக்களை எடுத்துங்க, தேவையில்லாதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு ஒரு புது முயற்சியில் டைரக்டரும் அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் நல்லா இருக்குது. எல்லோரும் நீங்கள்லாம் வந்து பார்த்தா தான் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும். புதிய இளைஞர்களுக்கு வழிவிட்டு நிறைய வாய்ப்புகளை கொடுங்க. மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. அறிவழகன் அவருடைய இயக்கத்தில் தயாரிப்பில் உருவான அந்த திரைப்படம் கல்வி முக்கியங்கிறத வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர், மீடியா நண்பர்கள் படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாம் தேட்டரில் படத்தை பாருங்கள். இவங்க புது இயக்குநர்கள் நம்ம வந்து ஊக்குவிச்சு அடுத்தடுத்து வந்து பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் ஸ்ரீராம் கார்த்திக். தடை அதை உடை படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு வில்லேஜில் படம் ஸ்டார்ட் ஆகி சிட்டிக்கு வந்து இப்போ வந்துட்டு சோசியல் மீடியானால், யூடியூப்னால் ஒரு 3 பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் பண்ணியிருந்தார். இதை சொல்ல முடியாததுனால பட் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இருந்தது படத்துக்குள்ளே. ஸோ குணாபாபு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அங்காடி திரு மகேஷ் சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். சார் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர் மாதிரி தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் மாதிரி டைரக்ஷன் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல படம். நிச்சயமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணும். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தடை அதை உடை ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு யூடியூபர் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக அதை வந்து தெளிவாகவே இதில் சொல்லியிருக்காங்க. படம் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க, அதாவது அவங்களுடைய எஃபோர்ட்ஸ் என்ன அப்படின்றது இந்த படத்தில் ரொம்பவே க்ளீனாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. தடை அதை உடை இந்த படத்தை இது 2வது வாட்டியாக பார்த்துருக்கேன். வழக்கமாக ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டிக்கு மேலே பார்க்குறாங்க அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் தான். எனக்கு நம்ம பிஸ்னஸில் இருந்துட்டு 2வது வாட்டி பார்க்க வைக்கிறதுனா அது ஒரு ஸ்பெஷல் தான், இன்னும் ஸ்பெஷல் தான். ஸோ இந்த படத்தோட இயக்குனர் இவங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போதே ஒரு நல்ல வைப்ஸோடு வந்தார், பயங்கரமான எனர்ஜெட்டிக்காக. என்னை கனெக்ட் பண்ணது என்னோடய நண்பர் மிஸ்டர் குணா பாபு. இவங்க மூலமாக ஒரு கனெக்டில் வந்தாங்க. 2-3 நண்பர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இன்னும் 2-3 மீடியா நண்பர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்க்க வச்சாங்க. நாங்கள் சில இன்புட்ஸ் கொடுத்தோம், காது கொடுத்து கேட்டாங்க. அதை கரெக்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இன்றைக்கி ஒரு அப்ரிஷியேட்டபிள் கண்டென்ட்டாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நேற்று ஊடக நண்பர்கள் படம் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. தேட்டரில் வருது இந்த வீக்கு. எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாகவும் மெசஞ்சர்னு ஒரு படம் வருது. இருந்தாலும் எங்களோட சேர்ந்து வர அவங்களே நாங்கள் அரவணைச்சு வாழ்த்துறோம். எஸ் நாங்கள் பண்ண வேண்டிய வாய்ப்பு எங்களோட அடுத்த கமிட்மெண்ட்டால் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக இன்னொரு படத்தில் நாங்கள் இணைவோம். இதெல்லாம் இருக்கட்டும். இது இருக்கட்டும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு பார்ட் டைமாக படம் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜில் தான் முதல்ல வந்தார். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி. ஆனால் படம் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஒரு யார்கிட்ட பெருசாக ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அப்போ தெரியாது. பட் படம் பார்த்துட்டு வரும்போது டெஃபினட்டாக அது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணேன். அவர் இப்போ ஜெர்மனில் இருந்தார், நான் காலில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இவர் பார்த்துருக்கு ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். அவரோட என்ன சொல்ல வந்தாரோ அதை கரெக்டாக நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. குறைகள், சஜஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இவங்கெல்லாம் தொடர்ந்து படம் பண்ணணும், அதான் என்னோடய ஆசை. ஏன்னா ஆசைக்குன்னு படம் பண்ணல, தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு படம் பண்ணிவிட்டு பந்தாக்கலாம் இல்லை, கண்டிப்பாகவே ஒரு லவ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ரவுண்ட் பெருசாக வருவீங்க. வாழ்த்துக்கள். இந்த டீமில் எல்லாருமே அப்படி தான், அந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்ஸ் சின்சியராக கொடுத்துருந்தாங்க. கொண்டு 2 தெரிஞ்ச முகங்கள் இருந்தாங்க. அதை தாண்டியுமே ஒரு ஃப்ரெஷர்ஸ் பண்ண படம் அப்படின்ற மூடில் தான் நாங்கள் பார்த்தோம். எங்களை கண்டிப்பாகவே இது இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஒரு கனெக்டடாக இருந்துச்சு. தேட்டர்ஸில் வருது. தேட்டர்ஸில் எந்தளவு அப்ரிஷியேஷன்றது நம்ம இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான ரிசீவிங் இருக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தென் என்னோடய நண்பர் இவர் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும். இவங்களோட இன்னும் 2 படங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். அதையும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் தேட்டருக்கெல்லாம், ஓடிடிக்கு. நல்ல ஒரு திறமையான கலைஞர். பல வருடங்களாக ட்ராவலில் இருக்காங்க. சினிமாவை மட்டுமே நம்பி அங்கேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு யதார்த்தமான நடிப்பு, அதுதான் நான் சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் அவரோட எல்லா வேட்டையிலேருந்து சின்ன ரோல் பண்ணாலும், லீட் ரோல் பண்ண படங்களையுமே சரி யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி தந்தார். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதுக்கு வாழ்த்துக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் உழைச்ச எல்லாருக்கும், இந்த படத்தோட பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் கூட இருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ. தடை அதை உடை, நிறையா தடைகளை தாண்டி இந்த படம் வந்து நாளைக்கு ஸ்க்ரீனில் வருது. வாழ்த்துக்கள். என் நண்பன் குணா பாபு நல்லா நடிச்சிருக்காரு. டேரக்டர் வந்து ரொம்ப மனக்கட்டியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தோட எண்டில் வந்து நிறையா காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ உழைச்சிருக்காங்க, அது எல்லாமே தெரியுது. இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை ரொம்ப பாராட்டி ஆகணும்.
சாய் சுந்தர் அவர் இப்போ தான் பேசிட்டு வந்தேன். நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரே ஒரு சின்ன கவலை, இந்த படத்தில் வந்து தஞ்சாவூர் சாங் வரல. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு, அருமையான சாங்கு. இல்லை உண்மைக்கும் அந்த சாங் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. உண்மையில் என்ன இந்த படத்துக்கு அந்த சாங் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே எங்கே வைக்கணும்னு சொல்லி டேரக்டர் தான் கொஞ்சம் முடிவு பண்ணணும். பட் இருந்தாலும் நல்லா இது பண்ணி இது நல்லா ஒரு தேட்டருக்கு வருது. ஸோ நான் அப்படியே தேட்டருக்கு போங்க, இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறையா வரணும். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எல்லா தடையை ஒடிச்சு இந்த தடை அதை உடை தடை அதை உடச்சி நாளைக்கு ஸ்க்ரீனில் வருது. நல்லா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கதை ஒன்று. மெயின் வந்து டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் ஹாஃபை விட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் உண்மையிலேயே வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குணா பாலாஜி கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிறார். மெயின் இதில் ஒரு ஃபாதர் ரோல் ஒன்று வரும். அதாவது அவரோட பையனை வந்து படிக்க வைக்க முடியலை, நம்ம வந்து யாரும் படிக்கலை, அந்த பையனை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவார். அந்த இடத்துல பேசுகிற சீன்ஸு, அந்த ஜாதியை பற்றி பேசியிருக்காங்க பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கு. அது வந்து பார்க்கணும், வந்து நோக்கணும்னு சொல்கிறதெல்லாம் போல் உண்மையாக நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஓப்பனாக சொன்னோன்னா, இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா இந்த படமே இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும். இந்த படத்தை வந்து தூக்கி வச்சது பேக்ரவுண்ட் மியூசிக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசனம், டேரக்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெயின் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து படத்துக்கு வந்து நம்ம வந்து விறுவிறுப்பாக ஓடுது, நம்ம பார்க்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த படம் வந்து நல்ல வெற்றியாகும். ஸோ இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பேசிக்லி ஒரு 3 பேர் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க, அதுக்குள்ளே ஒரு யூடியூப்னால என்ன கான்சிக்வன்சஸ் வருது, அது ஒரு மெசேஜ் வச்சு அது ஸோ பேசிக்காக ஒரு மாதிரி லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆஸ் அ டெபியூ டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் குணா ப்ரோ அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். த மியூசிக் வாஸ் ஆல்சோ ரியலி கிரேட். யூ ஷுட் ஆல் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தடை அதை உடை, அறிவுக்கு இருக்கிற அணையை அதை உடை அப்படிங்கிற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. இது புதியவர்களின் ஒரு புது முயற்சியாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது படம். எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கதை இல்லை, நல்ல படம் வரல அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு புதியவர்களாக இருந்து அவர் இயக்குனர் வந்து ஃபாரினில் இருக்கிறாரு, இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோலுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட படம் இன்ட்ரோலுக்கு மேலே டேக்கப் ஆகுது, நல்லபடியாக போகுது. நல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள், ஜாதி முரண்பாடுகள், அரசியலில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. யூடியூபர்ஸு ஈஸியாக சொல்லிடுறாங்க ஒரு சில விஷயங்களை. அதை வந்து இந்த படத்தில் நல்லா தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நல்ல கதை வேணும், நல்ல படம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். கண்டிப்பாக புதியவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சிறப்பான படம். தம்பி குணா பாபு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகங்களாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், என்னோடய பேர் லோகேஷ் மாதேஸ்வரன். தடை அதை உடை அந்த படத்தோட ப்ரிவ்யூ ஷோவில் இருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படங்களில் வந்து மெசேஜஸ், அதாவது கருத்து கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் நல்ல கருத்து, சொசைட்டிக்கு தேவையான கருத்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் தேட்டரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். யா, தேங்க்யூ. தடை அதை உடை. ஸோ வந்து படம் நல்லா இருந்துச்சு. அதாவது டேரக்டிங், அதாவது கஷ்டம், டேரக்ட் பண்ணுறத ஒரு படம் எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் எல்லாருக்குமே ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. படம் வந்து ஒரு சூப்பரான படமே சொல்லுவான். ஜாதி மதம் கலந்தெல்லாம் ஜாதி மதம் எல்லாமே கலந்து இருக்குது. எல்லாருக்குமே சேமான கேரக்டர், அதாவது எல்லாருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ தியேட்டரில் வந்து நல்லா பாருங்கள். நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து பாராட்டக்கூடிய படம். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு படம் இது. ஆமாம், எதனால் வந்து இந்த யூடியூப்பில் வந்து மக்கள் வந்து சில பேர் கெட்டு போயிடுறாங்க என்றதை வந்து ஒரு விழிப்புணர்வுள்ள படம் இது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் இந்த படத்தை. பார்த்தா தான் வந்து இந்த 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து யூடியூப்லேயே செலவு பண்ணிடுறாங்க மக்கள். தேவையில்லாத நோண்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விழிப்புணர்வு படத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பல பேர் திருந்துவாங்க. நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு ஏற்ற படம் இது. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அறிவழகன், தடை அதை உடைய படத்துடைய டைரக்டர். படம் நாளைக்கு காலையில் எல்லா தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகுது.
கண்டிப்பாக உங்கள் ஊர் பக்கத்து தேட்டரில் போய் படம் பாருங்கள். 2 நாளாக ப்ரெஷ் ஷோ, இன்றைக்கி செலிப்ரிட்டி ஷோ. படம் பார்த்தவங்க எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா நாளைக்கு காலையில் தான் எங்களுக்கு ஏதோ தீபாவளி மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். படம் ஒரு வழியாக ரிலீஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு. யாரெல்லாம் நல்ல கதை இருந்தால் படம் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எங்கள் படம் உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும். எந்த நம்பிக்கையில் இதை நான் சொல்கிறேன்னா, பத்திரிகையாளர்கள் மற்றும் நடிகர் நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், படம் பார்த்தவங்க எல்லாருமே இதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குணா பாபு. ரீசெண்டாக வேட்டையன், மாரீசன், திருக்குறள் போன்ற படங்களை பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஜேர்னி சினிமா இண்டஸ்ட்ரியில். வேலையெல்லாம் விட்டுட்டு ஐ வாஸ் அ பேங்கர், சீனியர் மேனேஜராக இருந்தேன். வேலை ரிசைன் பண்ணுறதா உள்ளே வந்தேன். 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தடை அதை உடைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய முயற்சி, 3 வருஷம் உழைப்பு என்டையர் டீமுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 93 பேர் நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். இதில் எனக்கு ஒரு முக்கியமான லீட் ரோல் கிடச்சிருக்கு. அது ஒரு கதையின் நாயகனாக டைரக்டர் என்னை செலக்ட் பண்ணார். அதுக்கு காரணமாக அந்த பாரியனுக்கு இந்த டைமில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சொசைட்டியில் ஒரு ரெவல்யூஷனரி ஃபேக்டராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் ரொம்ப கிரிப்பாக இருக்குது. நிறைய இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம டச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற பெரும் பிரச்சனை மக்கள்கிட்ட ஒரு டெமன் நம்ம கையில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதை வந்து டெமனாக யூஸ் பண்ண போகிறோமா இல்லை ஏஞ்சலாக யூஸ் பண்ண போகிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. டைமை நம்ம எவ்வளோ இழந்துட்டுருக்கோன்றது நம்ம யாருக்குமே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சோஷியல் மீடியாவிலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம மட்டும் இல்லை, நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் சரி, லைக் கிட்ஸும் சரி, எல்லாருக்குமே இன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லைன்னா அவங்களால நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷன் இருக்குது. அதில் வந்து என்ன ரிஸ்க்கான ஃபேக்டர்ன்ற கையில் எடுத்து அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கு ஒரு டெபியூ இயக்குனர்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு சீனியர் இயக்குனர்ன்ற அளவுக்கு மெச்சூர்டாக ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அறிவழகன். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சது ரொம்ப பிளெஸிங்காக பார்க்குறேன். இந்த படம் 31 அக்டோபர் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். நியூ டீம்னு பார்க்காம ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் கண்டென்ட்ஸை நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நிறைய படங்கள் நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஸோ அந்த படங்கள் வரிசையில் இந்த படமும் இடம்பெறும் நான் நம்புகிறேன். ஸோ தியேட்டரில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து படத்தை பார்க்கணும். எங்கள் டீமை சப்போர்ட் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. குணா பாபு. தேங்க்யூ.